பாருங்க கொலை தள்ளி இருக்குது. இந்த பக்கம் காய், இந்த பக்கம் பூ இருக்குது. இந்த பூ தேவைப்படம் பறிச்சிக்கலாம். சில இடத்துல வந்து அந்த பூவெலாம் பறிக்க மாட்டாங்க. அந்த பூவில் வந்து மருத்துவம் நிறையவே இருக்குது. ஒரு கத்தி எடுத்துகிட்டு இந்த கொலையை க்ளீனாக அந்த பூவை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வாழைப்பூ பல விதமான நன்மைகள் இருக்குது. இந்த வாழைப்பூ வடை செய்யலாம், பொரியல் செய்யலாம், கூட்டு செய்யலாம், பல ரெசிபிகளும் செய்யலாம். சூப்பராக அருமையாக இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து வாழைப்பா இது ஏற்கனவே வந்து இந்த பூ வெட்டிக்கணும், யாரும் வெட்டலை, வெட்டிடலாம். அப்படி எடுத்துடலாம். வாழைப்பூ வெட்டுறோம், லைட்டாக வெட்டிட்டோம், அப்படியே உடச்சிடலாம். பாருங்கள், வாழைப்பூ இது வந்து ஒரு பல ரெசிபிகள் செய்யலாம். இந்த பால் வந்து துணி மேலே எதுவும் போட்டுறாதீங்க. துணி மேலே போட்டால் அப்படியே கரை பிடிச்சி அந்த கரையை விடாது. அப்படியே க்ளீனாக கீழே விட்ருங்க. வாழைக்காயெல்லாம் பறிச்சாச்சு. வாழைப்பூ வந்து ஒரு 2 பூ எடுத்துருக்கோம். இந்த 2 பூ வந்து ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சிடலாம். ஓகேங்களா? இவ்வளோ ஒரு சின்ன வாழைப்பூ இருக்குது. இந்த வாழைப்பூ வெட்டி எடுத்துடலாம். ஓகேங்களா? வாழைப்பூ இருக்குது, அப்படியே கட் பண்ணலாம். நல்லா சின்ன சின்ன பூவாக தான் இருக்குது, பெரிய பூ நமக்கு கிடைக்கல. இது மரமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மரம் தான். சில இடத்துல பெரிய மரத்தில் வந்து பெரிய வாழைப்பூவாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாழைப்பூ வந்து சின்ன சின்னதாக இருக்குது. ஒரு 4-5 கிடச்சிது. இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இங்கே ஒரு வாழை பூ இருக்குது. இதுக்கு மேலே வந்து பிஞ்செல்லாம் வராது. இது வரைக்கும் தான் அந்த பிஞ்சு வரும். இதுக்கு மேலே பிஞ்சு கிடையாது. இது அப்படியே விட்டாயிடும். அப்படியே பூலாம் அப்படியே வேஸ்ட்டாக போய்விடும், யூஸ் கிடையாது. நம்ம தேவைப்பட்டவங்க இதை பறித்து எடுத்துக்குவாங்க. நம்ம சிட்டிலாம் இது காசு கொடுத்தா வாங்க. நம்ம ஊரில் நம்ம தோப்பு இருக்கிறதால நம்ம அப்படியே வந்து இதை பறித்து எடுத்துக்கலாம். இப்போ ஓகேங்களா? அப்படியே வெட்டுறோம், சூப்பர் ரெசிபி செய்கிறோம். ஓகேங்களா? வாழைப்பூ அப்படியே வெட்டுறோம், ஒரு சூப்பர் ரெசிபி நீங்கள் செய்கிறோம். வாழைப்பூ வந்து ஒரு 7-8 பூ செஞ்சுருக்கோம். இப்போ வந்து 2-3 மட்டும் சுத்தமாக செய்ய போகிறோம். இந்த வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு காமிக்கிறோம். பாருங்கள், எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு காமிக்கலாம். இப்போ பாருங்கள். இப்போ பாருங்கள், வாழைப்பூ இது வந்து எப்படி க்ளீன் பண்ணது பாருங்கள். சில வந்து க்ளீன் பண்ண தெரியுதில்ல. இந்த பூ வந்து பாருங்கள், இப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த ஒரு பூவை பாருங்கள், இந்த பூவில் வந்து இந்த நரம்பு இருக்கும். அந்த நரம்பை எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளையாக ஒரு இது இருக்கும், அதையும் எடுத்துடணும். இப்போ இது சுத்தமாகிடுச்சு. இவ்வளோ தாங்க. அதே போல் பாருங்கள், இதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் இது மட்டும் எடுத்துடணும். இவ்வளோ தாங்க சுத்தம் செய்யுது, வேறு ஒன்றும் தேவையில்லை. அதே போல் வந்து பாருங்கள், இது 2 தான், இல்லை எடுக்க வேண்டியது 2 தான். அதே போல் பாருங்கள், இந்த பூ வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். பாருங்கள், எல்லாத்தையுமே இதே போல் நம்ம எடுத்துடுறோம். தோலை உரிக்க உள்ள இந்த பூ வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த பூ வந்துகிட்டே இருக்கும். இந்த பூ க்ளீன் பண்ணது அவ்வளோதாங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா நரம்புன்னு சொல்லுவாங்க. இதை வந்து எடுத்துடுறோம். அது வந்து தொப்புன்னு சொல்லுவாங்க. இதை எடுத்துகிட்டு முடிஞ்சு போச்சுங்க. இது அவ்வளோதாங்க. இதை நீங்கள் வந்து பல ரெசிபிகள் செய்யலாம். ஒன்று இந்த கூட்டு செய்யலாம், பொரியல் செய்யலாம், இல்லைனா வடை செய்யலாம். அப்படி பல விதமான ரெசிபிகள் செய்யலாம். எவ்வளோ செய்ய வேண்டிய பாருங்க. இப்போ மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. மருத்துவம் நிறைய இருக்குது. நம்ம அடிக்கடி இந்த ஊருங்களாம் பார்த்து சில இடத்துல வந்து இந்த வாழைகளுக்கு சில வந்து பெருக்க மாட்டாங்க. மருத்துவம் அவ்வளோ தெரியாது. சில பேருக்கு அப்படியே வாழைப்பூவெல்லாம் க்ளீனாக பூவெல்லாம் க்ளீன் இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் யாரும் பெருக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல இருக்கவங்க தான் கொல்லியே போன வாழைத்தோப்பு இருக்குது. 8 அது சின்ன சின்ன பூ தான். பெரிய பூ வந்து 2 இருந்து வெள்ளை சின்னது வந்து 6, மொத்தம் 8 பேர் சொன்னோம். 2-3 வந்து ஒரு கூட்டு செய்ய போகிறோம். வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யணும்னு காமிக்கிறது. எப்படி க்ளீன் பண்ணு பார்த்தீங்களா? உள்ள நரம்பு மட்டும் எடுத்துணுங்க. அதே போல் இது எடுத்துணுங்க. அதே போல் எல்லாத்தையும் நம்ம எவ்வளோ செய்ய போகிறோமோ அவ்வளோ வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தேவையான நீங்கள் அப்படியே சென்டரில் பாதியை கட் பண்ணிட்டு ஒரு கூட்டு செஞ்சிடலாம். ஓகேங்களா? சிம்பிளான கூட்டு தான், எல்லாருமே செய்யலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒரு விஷயம்லாம் கிடையாது. இது சாப்பிடும்போது நமக்கு உடம்பு தேவையான சத்து அத்தனையுமே அதில் இருக்குது. அதனால இதெல்லாம் க்ளீன் பண்ண வாழைப்பூ பூ வந்து க்ளீன் பண்ணுறது இவ்வளோ தாங்க. ஓகேங்களா? அதை க்ளீன் பண்ணிட்டு எப்படி இந்த கூட்டு செய்யணும்னு காமிக்கிறாங்க. அந்த வாழைப்பூ வந்து ஏதாவது க்ளீன் பண்ணிட்டுக்கிறோம். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப சின்னது. இந்த மேலே கொடுத்து உள்ளது இது சின்னது. இது வந்து க்ளீன் பண்ண தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன நம்ம க்ளீன் பண்ணது வரும். இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதை இந்த தோலை மட்டும் எடுத்தால் போதும். அது உள்ள வாழைப்பூ வந்து நம்ம அது உள்ளே இந்த நரம்பு அந்த தொப்பில் எடுக்கவே தேவையில்லை. நம்ம அப்படியே பாருங்கள், மேலே உள்ளது இது போல் வரும். இது சின்னதாக இருக்கும்போது அதை நம்ம க்ளீன் பண்ண தேவையில்லை, அப்படியே போட்டுடலாம். இந்த வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப லேட்டாக செய்கிற மாதிரி இருந்தால் மோரில் ஊற வச்சு நம்ம செய்யும்போது யூஸ் பண்ணலாம். உடனே செய்யும்போது நம்ம மோரில் ஊற வைக்க தேவையில்லை, நம்ம அப்படியே செஞ்சிடலாம். ஓகேங்களா? இவ்வளோ வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது இவ்வளோ தான். ஒன்றும் பெரிய விஷயம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டால் சூப்பராக சின்ன உடம்பு தேவையான சத்து அத்தனையுமே இதில் இருக்குது. ஓகேங்களா? வாழைப்பூ சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். இதை வந்து 2 கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு கழுவிட்டு அப்படியே ஒரு ரெசிபி செஞ்சிடலாம். வாழைப்பூ தண்ணி போட்டு கழுவிட்டு தண்ணி போட்டு கழுவிட்டு பருப்பில் போடலாம். பருப்பு வந்து ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம்.
இதிலே வந்து இந்த வாழைப்பூ கழுவிட்டு போட்டுடலாம். உப்பு போட்டுடலாம். மஞ்சள் போட்டாச்சு. தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிடலாம். அப்படியே குக்கரை மூடி போட்டு க்ளீனாக வந்து ஒரு 3 விசில் வேக விட்டு எடுத்துகிட்டு நம்ம இது வந்து ஒரு கூட்டாகவும் செய்யலாம், அதே ஒரு பொரியலாக கூட செய்யலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நல்லா 3 விசில் வேக விட்டு க்ளீன் எடுத்துடலாம். இதை இப்போ வந்து தாளிக்க போகிறோங்க. வாழைப்பூ வந்து தாளிக்குது. எண்ணெய் வானில் வச்சுக்கோம். எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடணும். கடுகு போட்டு தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கோம். ஒரு இஞ்சி பூண்டு வந்து ஒரு 4 பீஸு, வெங்காயம் ஒரு 3 எடுத்துருக்கோம். மிளகாய் காரத்து அந்த மாதிரி ஒரு 6-7 மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 3 தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா? கடுகு அளவு தாளிக்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த வாழைக்காய், பருப்பு, உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுட்டு பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. ஒரு கூட்டு பதத்துக்கு வந்துருங்க. அப்படியே தாளித்து அப்படியே சாப்பிட்றலாம். ஓகேங்களா? அப்புறம் கடுகு அளவு போட்டுடலாம். போட்டிங்கன்னா கருவேப்பிலை போட போகிறோம், பூண்டு போட போகிறோம். அடுப்பு வச்சு பூண்டு போட்டுடலாம். கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணினாக்க இது கூட வந்து காரத்தை அந்த அளவுக்கு நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு வந்து மிளகாய் சேர்த்துங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 3 தக்காளி வந்து அப்படியே கையால் கரைச்சிருக்கேன். அது ஃபஸ்ட்லேயே கூட்டிலே போட்டு இப்போ வாழைப்பூ கூட வேக வைக்கலை. அதனால் இப்போ வந்து கையில் கரைச்சிருக்கோம். அந்த கரைச்சிட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வதக்கிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாழைப்பூ, பருப்பு வந்து நல்லா வேக வச்சுருக்கோம். அதை எடுத்து போட்டு ஒரு கலக்கிட்டுனா வாழைப்பூ கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஓகேங்களா? நல்லா கலக்கி கொடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் எடுத்து சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா இப்போ ரெடி ஆகிடுச்சு. கூட்டு எடுத்து அதில் ஊற்றிடலாம். இப்போ பருப்பு வந்து வாழைப்பூவும் பருப்பும் வந்து எல்லாம் வேக வச்சு வச்சுக்கோம். எடுத்து போட்டாச்சுங்க. இவ்வளோ தாங்க. நல்லா கலக்காச்சு. இந்த வாழைப்பூ வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இவ்வளோ தாங்க. நீங்கள் இந்த அப்படியே சாப்பிட்லாம். சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். மிளகாய் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். உப்பு காரம் செக் பண்ணிட்டா சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த உப்பு போட்டுடலாங்க. உப்பு போட்டு கொஞ்சம் அந்த உப்பு கரைஞ்ச உடனே இறக்கிடலாங்க. வேறு ஒன்றுங்க. சூப்பரான ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு டேஸ்ட் அடிக்க பார்த்துலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட் செஞ்சாச்சுங்க வாழைப்பூ கூட்டு. ஓகேங்களா? வாழைப்பூ இருந்தால் நீங்களும் இதே போல் கூட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், எப்படி பார்த்துலாம். இப்போது அப்புறம் வாழைப்பூ கூட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பருப்பெல்லாம் போட்டு கரெக்டாக போட்டு சூப்பராக செஞ்சுருக்கோம். டேஸ்ட் அருமையான டேஸ்ட் செஞ்சுருக்கோம். நீங்கள் வாழைப்பூ வீட்டில் இருந்தால் அதில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட் இருக்கும். அப்படியே சாட் பார்த்துலாம் எப்படி. ஓகேங்களா? சூப்பராக டேஸ்ட்டு. நீங்கள் வாழைப்பூ வந்து அதில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் எப்படி சொல்லுங்கள். ஓகே காய்ஸ்.